எல்லா புகழும் இறைவனுக்கு. ரொம்ப நாளாக சேனலில் வீடியோ போடலை. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான். இப்போ கொஞ்சம் முன்னால் கோபுர வாசலிலே அப்படின்னு ஒரு படம் ஒன்று பார்த்தேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியதர்ஷன் இவர் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தை நம்ம மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய மகன் மு.க. தமிழரசு இந்த படத்தை அவருடைய பேனரில் தயாரிச்சிருப்பார். இந்த படத்துக்கு கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா அருள்நிதி வழங்கும், அருள்நிதி ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போடுவாங்க. இந்த அருள்நிதி தான் இன்றைக்கி நீங்கள் அந்த டிமோண்டி காலனிலாம் படம் பார்க்குறீங்க இல்லையா, ஹீரோ, அந்த ஹீரோ தான் அந்த அருள்நிதி. 87 அவர் பிறக்கிறாரு. இந்த கோபுர வாசலிலே படம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு தெரிஞ்சு 1991 ரிலீஸ் ஆன படம் நினைக்கிறேன். பொதுவாக 91 வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் கூட ரிலீஸ் ஆகியிருந்தது. 91 எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரானரியான படங்கள் வந்திருந்தது. அந்த படங்களுக்கு எல்லாமே அதிகபட்சம் இளையராஜா மியூசிக் பண்ணியிருப்பார். இந்த கோபுர வாசலில் படத்துக்கும் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, இளையராஜா பொதுவாக அந்த பின்னணி இசைக்கு வந்து பெருசாக பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பின்னணி இசையில் பட்டையை கலப்பின ஒரே படம், டைட்டிலே வந்து பொழந்திருப்பார் இளையராஜா. அந்த கோபுர வாசலில் படத்துடைய டைட்டில் நீங்கள் படம் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு முறை பாருங்கள். படம் பார்க்காதவங்க பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். படம் முழுக்க இளையராஜா மியூசிக்கில் விளையாண்டுருப்பார். அதுலேயும் அந்த டைட்டில் மியூசிக்கு, அந்த ட்ரெயின் மூவ் ஆகிற அந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான அந்த டனல் வேலை ஷூட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பிசி ஸ்ரீராம் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருப்பார். இவர்கிட்ட நம்ம ஜீவா இறந்துட்டார் இல்லையா, சங்கர் படங்கள்லாம் ஜீவா பண்ணியிருப்பார். 12B, உள்ளம் கேட்குமே மாதிரி படம்லாம் கூட டைரக்ட் பண்ணார். அவர் வந்துட்டு இந்த படத்துக்கு உதவி ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கிறாரு. இந்த படத்துக்கு கோகுலகிருஷ்ணா வசனம் எதிர்ப்பார், கதை சீனிவாசன். இன்னும் அந்த படத்தை பற்றி பேசினா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேசலாம். சொல்ல வந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் பானுப்பிரியாவுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி. எனக்கு என்ன சரி கல்யாணி தானே, அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, கல்யாணி வந்து பார்த்திங்கன்னா பிரியதர்ஷன் மகளுடைய பேர். இன்றைக்கி கூட லோகா படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இல்லையா, கல்யாணி பிரியதர்ஷன். அந்த கல்யாணி பேர் வந்து பார்த்திங்கன்னா பானுப்பிரியாவுக்கு கல்யாணின்னு அந்த கேரக்டர் நேம் வச்சுருப்பாங்க. ஆனால் அன்றைய தேதியில் கல்யாணி பிரியதர்ஷனுக்கு பிறக்கலை. ஏன்னா 1990 தான் வந்துட்டு லிசி அவர் கல்யாணம் பண்ணுறார். லிசி வந்து பார்த்திங்கன்னா மோகன் கமலுக்கு வந்து ஜோடியா படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஹாலிவுட் பாலிவுட் பேஸ்டு ஷேப்பில் ஒரு நல்ல ஹீரோயின், நல்லா அழகாக இருப்பாங்க. அவங்கள தான் கல்யாணம் பண்ணுறாரு. 93 வந்துட்டு நம்ம கல்யாணி பிறக்கிறாங்க. 93 கல்யாணி பிறக்கிறாங்க. ஆனால் 91 ரிலீஸ் ஆன இந்த கோபுர வாசலில் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாநாயகி பேர் வச்சுருப்பார். கல்யாணி எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர், நம்ம தமிழ் பேர். எனக்கு இதில் ஒரு விஷயம் சிங்க் ஆச்சு, அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் படம் பார்க்கலாம், இந்த படம் பாருங்கள். எக்ஸ்ட்ரானரியான ஒரு மூவி. அந்த காலகட்டத்தில் இந்த படம் ஒரு பெரிய அளவில் போகலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. இளையராஜா